நவராத்திரி என்பது அன்னைக்கு முக்கியமான நாட்கள் என்பது நமக்கு தெரியும். இதில் 9 நாட்கள் பூஜை வரும். காலையில் குழு இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் செய்து பூஜைக்கு தேவையான எல்லா வஸ்துக்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு முதலில் தீபத்தை ஏற்ற வேண்டும். தீபத்தை ஏற்றும் பொழுது தீபலக்ஷ்மி மகாவித்யே தீபதுர்கே சுச்சின்மயே தீபமேதே மகாபிரஜ்ஞே தீபகாலி நமோஸ்துதே என்று சொல்லி தீபத்தை ஏற்ற வேண்டும். பிறகு ஆசனத்தில் அமர்ந்து சுக்லாம்பரதரம் விஷ்ணும் என்று விநாயகருக்கு பிரார்த்தனை செய்து சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அதில் பிரதம தினே நவராத்திரி பூஜாம் கரிஷ்யே என்று சொல்லி பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். துர்க்கையை வழிபடுவதால் நம்முடைய பகைவர்கள் அழிவார்கள். நமக்கு நிலையான தன்மையானது கிடைக்கும். நன்மையும் நமக்கு கிடைக்கும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா சுதா நமோஸ்துதே என்று ஆவாகனம் செய்து பிறகு அன்னைக்கு ஆசனம் கொடுத்து பாத்தியம், அதாவது பாதங்களை அலம்புவதற்கான நீரை கொடுத்து அர்க்கியத்தை கொடுக்க வேண்டும். அர்க்கியத்தை கொடுத்த பிறகு ஆச்சமனம், அதாவது அருந்துவதற்கு நீரை தர வேண்டும். பிறகு ஸ்நானத்திற்கு தேவையான ஜலத்தை கொடுக்க வேண்டும். பின்பு வஸ்திரம், அதாவது உடை அர்ப்பணம் செய்ய வேண்டும். உடை தர முடியவில்லை என்றால் அக்ஷதையை அங்கு சமர்ப்பணம் செய்யலாம் அல்லது மலர்களை சமர்ப்பணம் செய்யலாம். பிறகு கந்தம், சந்தனத்தை சமர்ப்பித்தல். அடுத்தது புஷ்பத்தை சமர்ப்பித்தல். இதற்கு பிறகு நாம் அன்னைக்கு நம்முடைய விருப்பப்படி பாராயணம் செய்ய விரும்பினால் தேவி மகாத்மிய பாராயணம், ஸ்ரீவித்யா பாராயணம், நவாவரண பூஜை இவை அனைத்தையும் செய்துவிட்டு அன்னைக்கு தூபம் காட்ட வேண்டும். தூபம், தீபம், நைவேத்தியம் செய்ய வேண்டும். நைவேத்தியம் அன்னம், பழம், அந்தந்த நாட்களுக்குரியதான விசேஷ அன்னம், வாழை, தேங்காய் முதலியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பித்த பிறகு அன்னையிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு முதல் நாளில் அன்னை துர்க்கையை மனதால் வேண்டிக் கொண்டு பூஜையை செய்ய வேண்டும்.